ரொம்ப நாளா என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்க ஒரு கான்ட்ரோவர்ஷியலான டாபிக் தான் நான் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோவில் பேச போற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ யாரும் அஃபெண்ட் ஆக வேணாம். உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட டெக் சேனல்ஸ்னு சொன்னாலே உங்க மைண்ட்க்கு ஃபர்ஸ்ட் வர்றது தமிழ் டெக், டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார், ஏ டு டி இந்த மாதிரி சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. ஸோ இதில் நம்ம ஏ டு டியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்க சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரிவ்யூ பண்ணுறது, அன்பாக்சிங் பண்ணுறது, அந்த டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஸ் ஏ ஆடியன்ஸா இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் எப்படி நீங்கள் டெக் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க? ஸோ ஜஸ்ட் அந்த சேனல் நேம்ல டெக் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கனாலயா, ஆர் அவங்க ரிவ்யூ பண்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து டெக் அப்படின்றனாலயா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வச்சு ரைஸ் ஆயிருக்கா? ஸோ இவங்க பண்றது உண்மையாலுமே டெக் கண்டென்ட்ஸ் தானா அப்படின்னு? ஸோ அப்போ உண்மையான டெக் கண்டென்ட்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இப்போ ரியல் டெக் கண்டென்ட்ஸ் அப்படின்னா என்னன்ற சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஷேர் பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி, ஸோ எது டெக் அப்படின்றத வந்து நீங்களே இந்த வீடியோட எண்டில் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு லோ எண்ட் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டிவைஸை நீங்கள் தூக்கி போடாமல், ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பூஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் டிவைஸை வந்து ரூட் பண்ணி, ஸோ அதில் கஸ்டம் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாஷ் பண்ணி கேர்னலை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ அந்த கேர்னலை மாடிஃபை பண்ணி நம்மளோட ஃபோனை பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ ஓவர் கிளாக் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட பொட்டன்ஷியலையும் தாண்டி அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் ஒரு லோ அண்ட் விண்டோஸ் லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் சாஃப்ட்வேர் இல்லை ஒரு ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்க கேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஓவர் கிளாக் பண்ணி ப்ளே பண்ண முடியும். ஸோ நாட் ஒன்லி ஓவர் கிளாக், நிறைய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க அந்த ஷேடர்ஸ் குவாலிட்டி, ரெசல்யூஷன், ஸோ இது அந்த மாதிரி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்மளால ஒரு லோ அண்ட் விண்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி என்னைக்காச்சும் நீங்கள் கையில் வச்சிருக்க ஆண்ட்ராய்ட் டிவைஸில் விண்டோஸ் OS வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா, ஸோ கேமிங் கன்சோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள், பிளே ஸ்டேஷன் 2, நைன்டெண்டோ ஸ்விட்ச், ஸோ இந்த மாதிரி கேமிங் கன்சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் உங்கள் ஃபோன் ஆர் உங்கள் லேப்டாப்பில் வந்து ப்ளே பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணி இருந்தாலுமே அந்த எமுலேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அண்ட் தென் ஏன் உங்களால் விண்டோஸ் கேம்ஸை வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ளே பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இப்போ நம்மளால் ப்ளே பண்ண முடியும். ஸோ பட் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ அது ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து ஃபைன் பண்ணீங்களா? ஆர் இல்லை ஒரு x86 ப்ராசஸருக்கும் ஒரு ARM ப்ராசஸருக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வந்து என்னைக்காச்சும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு நியூ டிவைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பிசியில் ப்ளே பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கிராஃபிக்ஸ்லாம் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு. ஸோ அதோட ஷேடோ குவாலிட்டி, ஷேடர்ஸ் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கேம்ஸு ஸோ இப்போ உங்களோட மொபைலில் ப்ளே பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ இதை விட அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சிப்செட்டில் வந்து தேவையா? ஸோ ஸோ விண்டோஸில் பார்த்தீங்கன்னா x86 ப்ராசஸர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வரும். அப்படி இல்லைனா டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு வரும். ஸோ அது மூலியமா உங்களால் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். ஸோ சேம், ஸோ அந்த ஒரு x86 ப்ராசஸர் பண்ணக்கூடிய வேலையை ஒரு ARM ப்ராசஸர் பண்ணுது அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லெவலில் பூஸ்ட் பண்ண தேவையா அப்படியான்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்ரெடி சேச்சுரேட் ஆயாச்சு. ஸோ மேபி இந்த இமேஜ் ப்ராசஸிங் ஸோ ஏஐ ரிலேட்டட் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து மேபி சிப்செட்டில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அஸ் ஆண்ட்ராய்டு டிவைஸாக இதுவே போதும் தான் எனக்கு தோணுது. அண்ட் தென் ஸோ இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரோலர், ஒரு ஜாய்ஸ்டிக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 600 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் உங்கள் மொபைல் ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு Xbox 360 கண்ட்ரோலராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் வித் கைரோஸ்கோப் செட்டிங்ஸோட. அண்ட் தென் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளே ஸ்டேஷன் 2 அண்ட் தென் ஒரு Xbox இல்லை ஒரு பிளே ஸ்டேஷன் 5 நீங்கள் வாங்கணும், ஸோ வாங்கி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்கன்னா உங்களால் உங்கள் லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டேஷன் 5 கன்சோல் இல்லைனா ஒரு பிளே ஸ்டேஷன் ஒரு கன்சோலாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரீன் மிரரிங் யூஸ் பண்ணி, ஸோ உங்கள் லேப்டாப்ல இருந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி உங்கள் மொபைலில் வந்து கண்ட்ரோலராக யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ எத்தனை பேர் அந்த மாதிரி இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க? ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஸ்மார்ட் டிவி வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்ககிட்ட ஸ்கிராப்பில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா போதும், அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணி உங்களால் ஒரு நார்மல் ஸ்மார்ட் டிவியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி என்னைக்காச்சும் நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்கிற டிவைஸஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தகுந்த மாரி அத வந்து கஸ்டமைஸ் பண்ணுங்க. ஸோ இது எதுவுமே பண்ணாம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருக்கிற டிவைஸஸ வந்து ஒரு 50% தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. ஸோ அத தாண்டி நீங்க உங்க டிவைஸ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு 30K இல்ல 25Kக்கு ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா, அதோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே யூஸ் பண்றதில்ல. ஸோ அது யூஸ் பண்ணாம அந்த டிவைஸ்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை நீங்க யூஸ் பண்ணாம, அத விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இது வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த மாடலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க கஸ்டமைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் வந்து உங்களுக்கு தகுந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கும். ஸோ அது எதுவுமே பண்ணாம நம்ம வந்து புது புது டிவைஸா வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் எத்தன மொபைல் ரிவ்யூவர்ஸ் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க யூஸ் பண்ற லேப்டாப்ல எப்படி NVIDIA, AMD இந்த மாரி கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கோ, உங்க மொபைல்லயும் பார்த்தீங்கன்னா GPUs இருக்கு. ஸோ மொபைல்ல எந்த மாரி GPUs இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Adreno சீரிஸ் அண்ட் தென் Mali சீரிஸ். ஸோ இது 2 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஒரு பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, ஃபோனுக்கு ரேம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருந்துச்சு. ஸோ ரேமை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் ஃபோன்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ யூடியூப்லையுமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் கம்பேர் பண்ணி தான் வந்து இருந்துச்சு. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ஆஃப் ரேம் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஹை செட்டிங்ஸில் வச்சு ஸ்மூத்தாக ப்ளே பண்ண முடியல. ஸோ மிட் செட்டிங்ஸில் தான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ வந்து லேக் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2 GB ஆஃப் ரேம் இருக்கக்கூடிய ஒரு மொபைலில் வந்து சேம் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணேன். ஸோ மிட் செட்டிங்ஸில் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லேகே இல்லை, ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் ஹை செட்டிங்ஸில் என்னால் ப்ளே பண்ண முடியல. பட் மிட் செட்டிங்ஸில் எனக்கு வந்து லேகே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து செர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ஸோ ரேம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ப்ராசஸர் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா அந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல வந்து ஃபெமிலியர் ஆச்சு. ஸோ ரேம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, ப்ராசஸர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற கான்செப்ட் வந்து இன்டர்நெட்ல ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த மித்தும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் ப்ராசஸரை பேஸ் பண்ணி மொபைல் ஃபோன்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ லேட்டராக பார்த்தீங்கன்னா 2020ல் ரிலீஸ் ஆன ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலில் தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னால் மிட் ரேஞ்சில் வச்சு தான் கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா 2015ல் ரிலீஸ் ஆன ஒரு iPhone 6ல் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சேம் கேமை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் என்னால் ஹை செட்டிங்ஸில் வச்சு ப்ளே பண்ண முடிஞ்சு வித்தவுட் ஈவன் ஏ சிங்கிள் லேக். ஸோ கேம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த இடத்துலையுமே லேக் ஆகல. நான் வந்து ஃபுல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விளையாண்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சிச்சு GPU மேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா GPU இருக்கு. அந்த GPU தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடுறதுக்கான ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறது, அன்பாக்சிங் பண்ணுறது, அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சொல்கிறது. ஸோ இது மட்டுமே பண்ணிட்டு டெக் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ ஆடியன்ஸாக நீங்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கான தேவை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூமர் டெக்ல வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10% ஆஃப் டெக் தான். ஸோ இதை தாண்டி 90% ஆஃப் கோர் டெக் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய சேனல்ஸ் வந்து பேசலையான்னு கேட்டிங்கன்னா, ஸோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான ஆடியன்ஸ் ரீச் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் இல்லை. ஸோ மேபி ஆடியன்ஸ் ரீச் வந்து இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கனால மேபி இவங்களும் இதை வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஸோ அஸ் ஏ கிரியேட்டராக ஆடியன்ஸ் வந்து எந்த கண்டென்ட் என்கரேஜ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த கண்டென்ட்டை தான் வந்து ஒரு கிரியேட்டரும் போஸ்ட் பண்ணுவாங்க. மேபி அதனால தான் இன்னும் இந்த அன்பாக்சிங் மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் டெக்கில் வந்து டாப்பில் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நீங்கள் வச்சிருக்க ஒரு டிவைஸை வச்சு அந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களோட டிவைஸில் கொண்டுட்டு வர புதுசாக ஒரு டிவைஸ் வாங்காமல் நாம வச்சிருக்கிற டிவைஸில் எப்படி அந்த அட்வான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் வந்து நம்மளோட ஃபோனில் யூஸ் பண்ணுறது ஆர் நம்மளோட லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படின்னு பார்க்க வரது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை ரூட் பண்ணுறது, கர்னலை மாடிஃபை பண்ணுறது அண்ட் தென் கஸ்டமைஸ் கிளாஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் இருக்க மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஃபோன்லையும் நம்மளால ரூட் பண்ண முடியாது, கஸ்டமைஸோ ஃப்ளாஷ் பண்ண முடியாது. ஸோ மேபி இந்த ரீசன்னால தான் இன்னும் அன்பாக்சிங் ரிவ்யூவிங் மட்டுமே வந்து இன்னும் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கான்னு தெரியல. ஸோ எனிஹோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் பண்ணும். ஸோ ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளால நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண முடியும். ஸோ எப்போ இந்த டெக் கம்யூனிட்டி வந்து கன்சியூமர் டெக்ல இருந்து கோர் டெக்கு ஸ்விட்ச் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டெக் கம்யூனிட்டி வந்து பில்ட் ஆகும். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க.